யூடியூப் சேனல். ஆமா, நம்மளெல்லாம் வெளியில அறிமுகப்படுத்தக்கூடிய நம்ம விளாலப்பட்டி கிராமத்துக்கு சேர்ந்த ஒன்னும் சூப்பராத்திரை நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம என்ன நாடகம் நடித்தாலும் அந்த நாடகத்தை எடுத்து உலகம் எங்கும் பரப்பக்கூடியவர் நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணாவாகப்பட்ட இதோ செல்வம் ஆசிரியர் அவர்களும் நம்மளுக்காக வருகை தந்து விடிய முப்பதும் நம்ம ஆடக்கூடிய ஆட்டத்தை வெளிப்பருப்புகிறார். எல்லா ஊர்லயும் எந்த நாடகக்காரர் ஆடினாலையும் ஒளிபரப்புகிறார். என் பேரு என் ஊர் என்ன தெரியுமா? அம்மா உனது பெயர் சக்தி உமா பார்வதி சொல்றீங்க, நீ எப்படி பிறந்தாய்? அம்மா சக்தி உமா பார்வதி உமைவனாக இருந்தாலும் நான் எப்படி இருந்தேன்? நான் பிறந்த வரலாறு என்ன? எப்படி ரகசியம் என்ன? அம்மா அது ஓம் என்ற சத்தத்திலும்
இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் காட்டக்கூடாது குடுக்கு மேல சுரட்ட மசிர பாடலாமா எதுக்காயா பொறுத்தீங்க நடக்கிறேன் போக மாட்டாங்க ஒண்ணு ரெண்டு பேர் ஒரு நல்ல பேசிட்டு அப்படி ஒட்டுட்டு அப்படி நல்ல போட்டு யூரின் பாஸ் பண்ண மாட்டாங்க ஊரில் எங்கமா 10வது படிச்சாலும் பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஊரில் ஓம் என்ற சத்தத்தினால் உமா பார்வதி நான் பிறந்தேன் ஓம் என்ற சத்தத்தினால் உமா பார்வதி நீ பிறந்தது அந்த ஓம் என்ற சத்தம் எப்படி வந்தது எப்படி எங்கிருந்து வந்தது ஒரு திருப்பார் கடல்ல ஓம் என்று சொல்லக்கூடிய ஒரு அலைவாசை ஓம் என்று சொல்லக்கூடிய ஒரு அலைவாசில மரம் மரம் செடி கொடி உயிரினை மரப்பினை நீந்துவினை எந்த ஒரு ஜீவமதமும் பிறக்கவில்லை எந்த ஒரு மரம் செடி கொடி உயிரினை பரப்பனை நீந்தினை எந்த ஒரு உயிரினங்களும் இந்த உலகத்தில் பிறக்க கிடையாது முதலாக ஓம் என்ற ஒரு வாசினால அந்த அலை சத்தத்தில உமா பார்வதியாக நான் பிறந்தேன் ஓம் என்று அலைகடல் நீ பிறந்த சொல்றியம்மா அலைகடல் நீ பிறந்து என்ன அரசனை திருமணம் செய்தாய் அம்மா அப்படி பிறந்திருந்தாலும் அதாவது பிறந்து அண்டத்துக்கு பூமிக்கு இருக்கிறேன் ஆகாயத்துக்கும் பூமிக்கு இருக்கிறேன் ஒரே உருவமா தெரிகிறேன் அப்படி தெரிந்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணிமயமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் தண்ணிமயமாக இருக்கிறது ஒரே ஒரு பகுதி மட்டும் இது மாதிரி பூமிமயம் நிலமயம் அம்மா அந்த நிலத்துல வந்து என் கோபத்தை தனித்து அதாவது நான் வந்து நின்று முதலாக எங்கே பார்த்தாலும் எதுவுமே கிடையவில்லை ஒரே தண்ணிமயமாக இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெண்ணு இருந்தா அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை தேவை பெண்ணில் இருந்தா பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை ஒரு ஆண் துணை தேவை ஒரு ஆணுடைய உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய மணலை ஒன்றாக சேர்த்து அதை ஒரு பொம்மையாக வடிவெடுத்து அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து அம்மா அது என் முன்னே எப்படி வந்தது அதான் அம்மா என்று என் முன்னே தோன்றியது சரி போகட்டும் மீண்டும் அதே போல் மண்ணை விட்ட செய்து அதை உருவமாக செய்து அதுக்கு உயிர் கொடுத்தேன் அது எப்படி வந்தது தெரியுமா தங்கா என்று என்னை பார்த்து சொன்னது இதுவும் கோபட்டும் அப்படி என்று மூன்றாவது முறையாக ஆங்கார கோபத்தோடு மீண்டும் அதே போல் மணலை விட்டு சேர்த்து அதை ஒரு பொம்மையாக வடிவெடுத்து அதுக்கு உயிர் கொடுத்து அது என் முன்னே எப்படி வந்தது பெண்ணே 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 என்று என் முன்னே தோன்றியது என் முன்னே தோன்றியது அப்படி என்றால் பெண்ணே என்று சொன்னால் அவர்தான் கணவராக வேண்டும் அவரெல்லாம் திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி வாருங்கள் சாமி வாருங்கள் வாருங்கள் என்று தொடர்ந்து கொண்டு போனேன் போனவனே என்னை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டே இருந்தா என்ன காரணம் என்னை பார்த்து பயந்து வாழக்கூடிய காரணம் என்ன உன்னை திருமணம் செய்தான் உன்னை நான் படைக்க வைத்திருக்கிறேன் என்னுடைய பிறப்பால் படைப்பால் நீ பிறந்திருக்கிறாய் வாருங்கள் என்று அழைத்தேன் என்னை கண்டு பக்கத்துல கூட வர முடியவில்லை ஏன்னா அக்கினி சுவாலம் சுட்டு எரிக்கிறது நான் முக்கண்ணோடு பிறந்திருக்கிறேன் ஓ நீ பிறந்தது 3 கண்ணு
எத்தனை கண்ணு? 3 கண்ணு. முக்கண்ணோடு பிறந்திருக்கிறேன். அதாவது இருக்கிறது 2 கண்கள். என் நெற்றிலே ஒரு கண், அதுதான் முக்கண். ஆமா, முக்கண்ணோடு பிறந்த உடனே உன்னை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் உனக்கு இருப்பதோ 3 கண்கள். அந்த 3 கண்களே உன் நெற்றி கண்ணை எனக்கு பறித்து கொடுத்தால் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னார். சரி சாமி, ஒரு ஆடவனை மணக்க வேண்டும், ஒரு ஆடவனை திருமணம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு பெண்ணே இருந்தால் எதுவுமே நடக்காது. ஆமா, ஒரு பெண்ணு இருந்தால் எது நடக்காது. அதுக்கு ஒரு ஆண் தொலை தேவை. அப்படி என்று சொல்லி யாராவது என் நெற்றி கண்ணை பிடுங்கி அன்னவருக்கு பறித்து விட்டு அவர் நெத்தியில பறித்துட்டார். உண்மைதான். அப்படி பறித்த உடனே அந்த இடத்துல அங்க எனக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? என் நெற்றி கண்ணை பறித்ததுனால் என் நெற்றிலிருந்து ரத்தமானது வடிந்து கொண்டு பீரிட்டு வந்தது. அம்மா, அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தார்? அவர் வைத்திருக்கூடிய கட்டு விரல வைத்து எனக்கு அழுத்தி பிடித்தார். ஓ, அழுத்தி வைக்கிறாரு. உண்மைதான். அந்த இடத்துல எனக்கு பொட்டம்மன் என்று ஒரு பெயர். ஓ, பொட்டம்மன். அந்த ரத்தமானது செந்தூர திலகமாய் என் நெற்றில் மாறிவிட்டது. அதுதான் பொட்டம்மன். அதாவது பெண்களுக்கு பார்த்தேன்னா நெத்தில பொட்டு திலகம் பொட்டிட்டு பார்க்க பொட்டு வச்சாதான் முகம் லட்சணமா தெரியும். மாறி போச்சுமா. என்ன மாறி போச்சு? ஸ்டிக்கர் போட்டு சாந்து போட்டு தான் தாயா போய் ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கீங்க. எப்படி மாறினாலும் ஆனா பேஷன் வந்து, அதாவது பழமொழி வந்து பொட்டுதான் பெண்களுக்கு அழகு. ஆமா, என்ன கோமாளி பொட்டுதான் உங்க வீட்டுல வச்சிராளா? எங்க வீட்டுக்காரி அந்த போட்டு வைக்கிறா. தலையே ஒழுங்கா செய்ய மாட்டான். அம்மா, அப்படி எனக்கு பொட்டம்மன் என்று பெயர் பெற்று பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து நான் யாரை திருமணம் செய்திருக்கிறேன்? அதாவது அம்மா என்று வந்தவர் யாரு, தங்காய் என்று வந்தவர் யாரு? அம்மா, அம்மா என்று வந்தவரை நான் மகனாக பாவித்துக் கொண்டு அவர் யார் தெரியுமா? தேவருக்கெல்லாம் முதல் கடவுள் அவர் தான் விநாயகர் பெருமாள். தங்காய் என்று வந்தவர் தேவருக்கெல்லாம் முதல் கடவுள் விநாயகர் பெருமாளை அம்மா என்று நான் சேர்த்துக் கொண்டேன் மகனாக. பிறகு தங்காய் என்று வந்தவர் யார் தெரியுமா? அதாவது இந்த உலகத்துக்கெல்லாம் ஸ்ரீமந்த நாராயண கண்ணனோ எனக்கு அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். கண்ணன் எனது அண்ணன். பெண்ணே என்று வந்தவர் யாரு? அண்ணவர் பேர் என்ன? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அம்மா,
பதினொன்று திருமணத்தை இந்த பாரா உலகம் எல்லாம் சீராக பணி வளர்க்கக்கூடிய என்னுடைய கணவரும் அதாவது 2011 திருமணத்தை பரமசிவன் 2016 திருமணத்தை உடனே கணவர் பரமேஸ்வரன் சொல்றீங்க. பரமராஜனுக்கு மகளாக பிறந்து அந்த பரமசிவனை திருமணம் செய்திருக்கிறேன். பரமசிவனை திருமணம் செய்து சிவபெருமான் உண்மைதான் திருமணம் செஞ்சீங்கம்மா. செய்து எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தாய்? ஆசைக்கு ஒரு மகன், ஆசைக்கு ஒரு மகன், அழகுக்கு ஒரு குழந்தை. ஏமா ஆசைக்கு ஒரு மகன் சொன்னீங்க, அது யார்? அழகுக்கு ஒரு குழந்தை சொன்னீங்க, அது யாரு? எனக்கு எத்தனையோ குழந்தைங்க இருக்குது, இருந்தாலும் ஆசைக்கு ஒரு மகன் யார் தெரியுமா? அழகுக்கு ஒரு பிள்ளை யார் தெரியுமா? என்னம்மா? அதே கமலம். இருந்தாலும் நம்ம வெள்ளி பேசுகாரு அவர் பேரை நான் எப்பவுமே சொல்றது கிடையாது. யார் தெரியுமா? அதே கமலம். படிக்கக்கூடிய கல்வி நல்லா படித்து கண்ணம்மாடா என் மகனோ விநாயக பெருமான் முதல் மகன் விநாயக பெருமான். அவனை அதாவது எல்லா சாமியை கும்பிடுறத விட முதல்ல என் மகனாக விநாயக பெருமானை கும்பிட்டு போனா எதுவுமே நல்லது நடக்கும். இரண்டாவதாக அதாவது தமிழகத்திலே முதல் தலைவர் இந்த வெள்ளிங்கிற
என்ன தேடி வர வந்திருக்கலாம். நான் என்ன எனக்கு வேலை தெரியுமா? சக்தியை தரக்கூடிய வேலை. தூக்கி ஆள் மாத்திர பாப்பால இருந்தானே நவுத்தி குறைக்கு சக்தி தரக்கூடிய வேலை. என்ன விஷயம்? வீடியோ அது என்னன்னு தெரியல. படியாளுக்கு போன என் கணவரை ஒண்ணுமே காணோம். அதனால என் கணவரை பார்க்க வேண்டும். படியாளுக்கு வந்தா என் கணவருக்கு பாத பூஜை செய்வது வழக்கம். போன கணவர் ஒண்ணு காணோம். கணவர் வந்தா என்ன அறிக்கை செய். பாய் பாய்.